இங்க ஒருத்தவனோட கத்திய வச்சு பம்ப் அடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் எல்லாருமே இவன் ஒரு 5 கிலோ வண்டியா இருப்பான் போலன்னு காரி துப்பிட்டு போயிடுறாங்க. ஏன் இவனோட சொந்த தங்கச்சி கூட இவன் சோஃபால படுத்துக்கிட்டே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் அண்ணன் சொல்றதுக்கே கேவலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறான். ஆனா ஆக்சுவலா இவன் எதுக்காக இப்படி பம்ப் அடிச்சுக்கிட்டு இருப்பானா? இதே மாதிரி 1,00,000 தடவை இவன் கத்தி வச்சு பம்ப் அடிச்சானா இவன் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு கத்தி சண்டை வீரனா மாறிடுவான். இப்போ இன்னும் கொஞ்ச தடவை பண்ணாலே போதும் இவனோட கோலை ரீச் பண்ணிடுவான். ஆனா அதுக்குள்ளே வேற கிளான சேர்ந்தவங்க இவங்க இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற யாராலையுமே எங்களை கத்தி சண்டையில பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு பொறுக்க முடியாம இவனோட தங்கச்சியே கோதால குதிச்சிடுறா. ஆனா சண்டை ஸ்டார்ட் ஆன ஒரு சில செகண்ட்லயே இந்த வில்லன் இவனோட தங்கச்சி அசால்ட்டாவே தோக்கடிச்சிடுறான். இப்போ இவனுக்கு ஒரு வழி இல்லாம அவனோட கோலை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே களத்துல இறங்குறான். அப்போ போட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட விடாம பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வில்லன் கடுப்பாக்கிட்டே இங்க ஒருத்தன் சண்டை போடுறதுக்காக வந்து நின்னுட்டு இருக்கேன், நீ அங்க என்ன கர்மத்தடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு வேகமா அவனை அடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்க. அப்போ கரெக்டா இவனுமே 1,00,000 தடவை பம்ப் அடிச்சு முடிச்சிடுறான். உடனே அவனோட கத்தியை வெளியே எடுக்கிறான். அப்படி எடுத்த அடுத்த செகண்டே அவன் உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் தெருக்கி விட்டு வில்லன் அப்படியே காத்துலயே பறக்க விட்டுறான்.